மாயாஜால மோதிரம் மற்றும் மோசமான மந்திரவாதி. ரொம்ப நாள் முந்தைய கதை. மதன்பூர் கிராமத்திலிருந்து கொஞ்சம் தூரத்துல ஒரு மாளிகை இருக்கு. அங்க ரொம்ப மோசமான மந்திரவாதி இருக்கான். அந்த மாளிகைக்கு யாருமே போக மாட்டாங்க. ஒரு நாள் சின்னஞ்சிறு பாலகன் அமர் தன்னோட தாத்தா கிட்ட ஒரு கேள்வி கேட்டான். தாத்தா, அங்க தூரத்துல ஒரு மாளிகை இருக்குல்ல, அது யாரோடது? அது ரொம்ப பயங்கரமான மாளிகை, அங்க போயிடாத. அங்க யாரெல்லாம் போனாங்களோ இப்ப வரைக்கும் திரும்ப வரவே இல்ல. அமர் யோசிக்க துவங்கினான். அப்புறம் தாத்தா கிட்ட கேள்வி கேட்டான். தாத்தா, அப்படி அந்த மாளிகையில என்ன நடக்குது? தாத்தா அமருக்கு புரிய வைக்க என்ன சொன்னார்னா, செல்லம், அங்க மோசமான ஆவி மற்றும் பூதம் இருக்கு. அமரோட மனசுல இந்த விஷயம் ஆழமா பதிஞ்சு போச்சு. ஒரு நாள் அவன் தன்னோட நண்பன் அசோக் கிட்ட கேட்டான். அசோக், உனக்கு அந்த மாளிகை பத்தி தெரியுமா? எங்க பாட்டி சொன்னாங்க, அங்க ரொம்ப மோசமான மந்திரவாதி இருக்கானோ. அவன் தன்னோட மந்திர சக்தியால யார வேணும்னாலும் தன்னோட அடிமையாக்கிப்பானோ. அவன் அக்கம் பக்கத்துல கோழிகள் தானியத்தை கொத்தி சாப்பிடுறத பாக்குறான். சில கூலி தொழிலாளிகள் வெளியே வெயில்ல வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. அமர் கேட்டான், நீங்க இந்த மாளிகையில தான் இருக்கீங்களா? அந்த தொழிலாளிகள் பதிலே சொல்லல. அவங்க அவங்களோட வேலையை செஞ்சிட்டு இருந்தாங்க. ஒரு வயசான கிழவி கையில குச்சிய ஊனிக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. குழந்தைகளா, இங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? இங்க இருந்து போயிடுங்க, இல்லன்னா மந்திரவாதி வந்துடுவான். எல்லாருமே இந்த மந்திரவாதிக்கு பயப்படுவாங்களா? ஆமா, சீக்கிரமா போயிடுங்க, இல்லன்னா உங்களையும் அவன் கோழியா மாத்திடுவான். அமர் சிரிச்சுக்கிட்டே சொன்னா, எங்க கிளாஸ் டீச்சர் நிறைய தடவை என்ன கோழியா மாத்திருக்காங்க. அந்த மந்திரவாதி உங்களை நிஜமாவே கோழியா மாத்திடுவான். இந்த கோழிய பாக்குறீங்கல்ல, இவங்க ஒரு காலத்துல மனுஷங்களா இருந்தாங்க. அவன் உங்களை கோழியா ஏமாத்தல பாட்டி. அவன் என்ன அடிமையா மாத்திட்டான். வயல்ல வேலை செய்யற கூலி ஆளுங்க எல்லாருமே அவனோட அடிமைகள் தான். நாங்க இந்த மாளிகையோட எல்லைக்கு வெளியே போகவே முடியாது. யாரு அந்த மந்திரவாதியோட பேச்ச கேக்குறாங்களோ அவங்கள அடிமைகளா ஆக்கிடுவான். யாரு அவன் பேச்ச கேட்கலையோ அவங்கள கோழியா இல்ல வேற பறவையா மாத்திடுவான். அவன் எங்க எல்லாரையும் ரொம்ப அடக்கி வச்சிருக்கான். அந்த கொடுமையான மந்திரவாதி கிட்ட ஒரு மாய மோதிரம் இருக்கு. அந்த மாயாஜால மோதிரத்தால அவனுக்கு என்ன வேணுமோ அதை நிச்சயம் செய்வான். பேசிட்டு இருக்கும் போதே மந்திரவாதி வந்துட்டான். மந்திரவாதி குழந்தைங்க கிட்ட என்ன சொன்னான்னா, குழந்தைகளா, இங்க வாங்க, பயப்படாதீங்க. நான் என்ன சொல்றேனோ அதை நீங்க அப்படியே தான் கேட்டாகணும். சொல்லுங்க, ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறேன். இன்னிலேருந்து என் தோட்டத்துல இருக்கிற செடிகளுக்கு நீங்க 2 பேரும் தண்ணி ஊத்துறீங்க. ஏமாத்தவே கூடாது, இல்லைன்னா உங்க 2 பேரையும் கோழியா மாத்திடுவேன். சரி, நாங்க தோட்டத்துல செடிக்கு தண்ணி ஊத்துறோம். அன்னிலிருந்து அசோக் மற்றும் அமர் 2 பேரும் தோட்டத்துல செடிக்கு தண்ணி ஊத்த ஆரம்பிச்சாங்க. அமர் மற்றும் அசோக் மந்திரவாதியோட மாயாஜாலத்துல கவனம் செலுத்த துவங்கினாங்க. அவங்க ஒரு நாள் மறைஞ்சிருந்து பார்த்தாங்க. மந்திரவாதி ஒரு மோதிரத்துக்கிட்ட சொல்லி என்ன மாயாஜாலம் செய்யறான்னு பார்த்தாங்க. ஒரு நாள் மந்திரவாதி குடிபோதையில மயங்கி தன்னோட அறையில அசந்து தூங்கிக்கிட்டு இருந்தான். அசோக் மற்றும் அமர் 2 பேரும் முழிச்சிட்டு இருந்தாங்க. 2 பேரும் ஜன்னல் வழியா மந்திரவாதி அசந்து தூங்கிக்கிட்டு இருக்கிறத பார்த்தாங்க. அவன் தூக்கத்துல பெருசா புரட்ட விட்டுட்டு இருந்தான். அவங்க 2 பேரும் மந்திரவாதியோட அறைக்குள்ள மெதுவா போனாங்க. அமர் ரொம்ப தைரியமா வேலை செஞ்சான். அவன் மெதுவா மந்திரவாதியோட விரல்ல இருந்து அந்த மந்திர மோதிரத்தை எடுத்தான். மந்திரவாதியும் போச்சுக்கிட்டான். மந்திரவாதியோ தன்னோட மோதிரத்தை பறிக்க வந்தான். அமர் அந்த மாய மோதிரத்துக்கிட்ட சொன்னா, என்ன அதிசயம், மந்திரவாதி கோழியா மாறிட்டான்.
அவன் தன்னோட கட்டிலேயே கோழி மாதிரி கொக்கரக்கோன்னு கூவிக்கிட்டே இருந்தான். அசோக் உடனடியா ஒரு கூண்டை கொண்டு வந்தான். அப்புறம் சொன்னான், வா கோழியே, கூண்டுக்குள்ள போ. 2 பேரும் சேர்ந்து கூண்டோட மூடிய மூடிட்டாங்க. உள்ள மந்திரவாதி கோழியா மாதிரி கொக்கரக்கோன்னு கத்திக்கிட்டே இருந்தான். அமர் மாய மோதிரத்துக்கிட்ட சொன்னா, மந்திரவாதிய நிரந்தரமா கோழியாவே மாத்திடுங்க. மொத்த எல்லாரையும் மனிதர்களா மாத்திடுங்க. அடிமைகளை விடுதலை செஞ்சிடுங்க. அவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. அப்புறம் அமர் அசோக்குக்கு ரொம்ப நன்றிய சொன்னான். எல்லாரும் மாளிகையிலிருந்து வெளியே வர ஆரம்பிச்சாங்க. கூண்டுல அடப்பட்ட மந்திரவாதி கோழி மாதிரி கொக்கரக்கோன்னு கத்திக்கிட்டே இருந்தான். நீதி, பாவம் செஞ்சவங்க தண்டனைய அனுபவிச்சுதான் ஆகணும். நல்ல காரியத்தை செய்ய தைரியமா நீங்க வேலை செஞ்சா கடவுள் உங்களுக்கு நிச்சயமா கை கொடுப்பாரு.